ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி அதிமுக 5 10 உடஞ்சி தூளாக போயிடுச்சு. யார் இருக்கிறா? சொன்னவன் பூரா காணாமல் போயிட்டான். இன்றைக்கி ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் வந்து இன்றைக்கி வந்து அரசியல் நடத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது. திமுக ஊழலை ஒழிப்பேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு ஒரு இடத்துல கூட தவறி கூட ஒரு வாயில் வரும். தேர்தலுக்காக நடக்கிற கட்சி இல்லை திமுக. அது எந்நேரமும் மக்கள் சேவையில் இருக்கும். முதல்ல விஜயை எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்க. 10 எலெக்ஷன் நின்று ஜெயிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வாங்கினீங்களா? அதில் ஒரு அமௌண்ட் ஏதாவது வாங்கினீங்களா? அவ்வளோ பெரிய ஆள், உலக மகா ஆள், அப்படியே பூலோகமே அவருக்கு பின்னாடி இருக்குது. சந்திரமண்டலத்திலிருந்து தெரிந்த க்ரௌடு. அவர் என்னத்துக்கு திமுக எதிர்ன்னு சொல்லிட்டு இருக்காரு? அவர் தொழிலுக்கு யாரை பார்த்தாலும் மாமான்னு சொல்றாரு. போட்டு எதுக்கு பயப்படுறாரு? அது குறிப்பாக அவர் பச்சையா சொல்றாரு. அத்தனை பேர் அதிமுக இருந்தோம். ஆக நீங்க ஒத்துக்கிறீங்க எம்ஜிஆர் கூடவும் ஜெயலலிதா கூட்டவங்களாம் கொள்ள கூட்டங்கிறத நீங்களே சொல்றீங்க. இப்ப வர்றவன் பூரா கட்சி ஆரம்பிக்கணும் பூரா ஸ்டாலின் ஒழிகன்றாங்க. அப்படி என்ன அர்த்தம்? அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருக்கார். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு ஜாலியாக வாழ்க்கையை நடத்தினவர். ரோல்ஸ் ராய்ஸ் கார் மன்னர்கள் வாங்குற கார். போங்களே, தான் விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறா. அவர் கூட போங்களே, யார் வேணாங்கிறா? உங்களை யார் கையை பிடிச்சி எடுத்தா? 2026 ஆட்சிக்கு ஸ்டாலின் வந்துருவாருன்றீங்க. அவர் தான் ஆட்சியில் இருக்கார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள் பகுதியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சந்திப்பார். வணக்கம் சார். என்ன சார், அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் காதில் மூக்கில் கழுத்தில் நகை போட்டு இருந்தால் மகளிர் உரிமை தொகை கிடையாதுன்றாரு. நீங்களே சொல்லுங்க, இவ்வளோ வசதியாக இருக்கவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்தா நியாயமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் ஒன்று, கவரிங்க நகையான்னு பார்த்தோம், தங்க நகையாக இருந்தால் கொடுக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பெண்கள் யாருமே வந்து தங்க நகையை இப்போ போட்டு வர்றதில்லை. அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ என்னுடைய கல்லூரியில் என்ன வேலை பார்க்குறவங்க பார்த்தா எனக்கே கையெல்லாம் பரப்புறாங்க, அதை பிடிக்கிட்டு போனால் என்னென்னு அந்த மாதிரி இருக்கும். கேட்டால் சார் 300 ரூபா சார், 400 ரூபா சார். தங்கம் பிச்சை வாங்கணுங்க. ஒரிஜினல் தங்கத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி மரியாதையே இருக்காது. தங்கத்தை விட பல பங்கு. சார், அதே மனசாட்சியோடு திராவிட மாடல் ஆட்சி என்ன சொல்லுச்சு, அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகைன்னு சொன்னாங்களே, அது வந்து அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லாமல் சார்? அந்த பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். அனைத்து பெண்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆனால் நாம்பளாக யோசிக்கணும், பொதுமக்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, திராவிட மாடலில் எந்த மாடலும் அதை பற்றிலாம் எனக்கு அக்கறை இல்லை. இந்த இலவசங்கள் கொடுப்பதை நீங்கள் நிறுத்தலைன்னா நாடு உருப்படாது. என்னை பொறுத்தவரை அதில் நான் திட்டவட்டமாக இருக்கிறேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மதிய உணவு திட்டம் பள்ளிக்கூடத்தில் தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் இருக்குதா பாருங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கேயுமே கிடையாது. எம்ஜிஆர் வந்து NT ராமராவும் அவரும் ஒரே நேரத்தில் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. எம்ஜிஆர் சொல்கிறார் NTR கிட்ட, 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, எங்களை மாதிரி நீங்களும் சத்துணவு போடுங்க. மூஞ்சல் இருக்கிற மாதிரி பதில் சொன்னார் எம்ஜிஆர். NT ராமராவ், என் மக்கள் உழைத்து பிழைப்பார்கள், இலவசத்தை நான் கொடுக்க மாட்டேன், கெடுக்க மாட்டேன். அதுதான் உண்மையான தலைவர். மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, மீனை கொடுக்காதீங்க. மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டு அவன் மீன் அப்புறம் ஒரு தடவை கற்றுக் கொடுத்துட்டு அவன் வேணுங்கிற மீன் அவன் பிடிச்சிக்கிட்டு போயிடுவான். கொடுத்து பழகிட்டிங்கன்னா அவன் நீ கொடுப்பேன்னு பேச உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்பான், வேலை செய்ய மாட்டான். பள்ளிக்கூடத்துக்கு வந்தாக்கா உனக்கு சாப்பாடுன்னு ஏன் சொன்னாங்க? சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு வருவோம், அவனுக்கு படிப்பை சொல்லி கொடுத்துருவோம். படிப்பை கொஞ்சம் படிச்சுட்டான்னாவே அவனுக்கு கொஞ்சம் ஒரு கர்வம் வரும். நம்ம படிச்சிருக்கோம், நம்ம ஒரு வேலைக்கு போகணும், கௌரவமாக இருக்குன்னு நினைப்பான். வேலைக்கு போகிறான்னும் போது அவனுடைய உழைப்பு கிடைக்குது. உழைப்பு கிடைக்கும் போது உற்பத்தி கிடைக்கும். உற்பத்தி கிடைக்கும் போது பொருளாதார முன்னேற்றம். இவ்வளவும் அந்த சத்து உணவில் இருந்து வேலைக்கு வந்தால், படிக்க வந்தால் சாப்பாடுன்னாங்க. அது நியாயமான பேச்சு. எம்ஜிஆர் அதை கெட்டுச்சோர் பண்ணார். படிக்க வரலனாலும் எங்கே இருந்தாலும் உனக்கு மத்தியான சாப்பாடுன்னார். சார், அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தது? நீதி கட்சி தானே. நீதி கட்சி 2-3 கொண்டு வந்தாங்க. இது மாத்திரம் இல்லை, பெண்கள் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தினாங்க. அதையும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. படித்தா இவ்வளோ இருக்குது, அப்போ தான் அவன் படிப்பான்.
சாப்பாடு போடுறேன், சாப்பாட்டுக்கு வந்தான், அப்படியே உள்ளே பிடிச்சி போட்டாங்க, பள்ளிக்கூடத்தில் உட்காடுறான்ட்டான். படித்தான். பெண்கள் படிக்கிறது சும்மா வீட்டில் உட்காந்துருக்கேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு சொல்லி இது பண்ணிச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த பொண்ணுங்க வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி வந்ததுங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் உடைகள் வாங்கணும். நீங்கள் ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ தொடங்கணும். குடிசை மாற்று வாரியமும் அப்படித்தான். அவன் குடிசையில் இருந்த வரையிலும் கடற்கரையில் போய் ஆத்தங்கரையில் போய் எல்லாத்தையும் அச்சிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தான். அங்கேயே கழுவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தான். சுத்தப்படுத்திக்கல ஒன்றுமில்ல. அப்போ கிடைச்ச இடத்துல படுத்துங்கிறது. குடிசை மாற்று வாரியம் கட்டின பிறகு ஒரு கழிப்பறையை வீட்டில் வச்சு விட்டாங்க. கழிப்பறையை வீட்டில் அப்படியே விட்டாக்க அது நாரி போகும், இருக்க முடியாததுனால கழுவ ஆரம்பித்தான். அதை கழுவ நாமளும் கழுவலான்னு நினச்சான். கழுவி சுத்தானோடனே நம்ம இவ்வளோ சுத்தமாக இருக்க, நம்ம ஏன்டா வீட்டில் இருக்கணும், வெளியே போனோன்னு வேலைக்கு வேலைக்கு போகும்போது உழைப்பு கிடைச்சது. உழைப்பு கிடைக்கும் போது வருமானம், உற்பத்திக்கு அப்புறம் வருமானம், இவ்வளவும் இருக்குது. இந்த மாதிரி திட்டங்களை நம்ம வந்து தப்பு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. உரிமை தொகையை வந்து அனைத்து பேருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னதை நம்ம ஏற்றுக்க முடியாது. எழுதி வருமானத்தில், அதாவது இது கூட என்ன சொன்னாங்க, இடஒதுக்கீடு வருமானத்தின் அடிப்படையில் வைக்கக்கூடாதுன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குறோன்றோம். என்றைக்கு சொன்னோம்? எல்லாருமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த காலத்தில் சொன்னோம். இன்றைக்கி நம்ம வந்து ஓரளவுக்கு வருமானம் வந்ததுக்கப்புறம் நாம் இப்போ என்ன எடுத்துக்கங்க. என்னுடைய தந்தையார் வந்து முதல் உலக யுத்தத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றினவர். அதனால் எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ, எங்கள் குடும்பத்துக்கு, அவருடைய பசங்கிற முறையில். எங்கள் அப்பா கொஞ்சம் பொருளாதாரத்தில் பெருசாக வந்துட்டார். பஸ் கம்பெனி தொடங்குற அளவுக்கு பெருசாக வந்துட்டார். ஒரு ஸ்காலர்ஷிப் கூட நாங்கள் வாங்கல. எனக்கு எல்லா எலிஜிபிலிட்டியும் இருந்தது. நாங்கள் 4 பேர்த்தையும் படிக்க வச்சார். பசங்க படித்தாகணுங்கிறத ஒரு குறியாக இருந்தார். எனக்கு எல்லாமே ஃப்ரீ. முடியாதுன்ட்டார். நான் காசு கட்டுவேன், எனக்கு வசதி இருக்குது. அந்த மாதிரி நாம்பளாக முன் வரணுங்க. கவர்மெண்ட்டு கொடுக்குது. இப்போது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது பதில் சொல்கிறேன். 2வது உலக மகாயுத்தத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பிறந்தீங்களோ இல்லைன்னு தெரியாது. லண்டன் மேலே ஜெர்மன்காரன் தினசரி குண்டு போட்டாங்க. 3 மாதம் 90 நாள். ராத்திரி 9 ஆச்சுன்னாக்க ஜெர்மன் பிளேன் பட்டால்னு லண்டன் மாநகரத்தில் குண்டு போடுறான். ஜனங்க சாப்பாடு எலக்ட்ரிசிட்டி 6 மணிக்கு மேலே கரண்ட்டு கிடையாது. அந்த அளவில் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு பிரெட்டு தான் ரேஷனில். ஒரு இடத்துல என்னாச்சு, தவறுதெல்லாம் 2 பிரெட்டை கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுது, அந்த 2வது பிரெட்டை திருப்பி கொடுத்துருங்க. ஒரு க்யூ நிற்குது. வார் மெமோவார்ஸ்னு சர்ச்சிலுடைய புக்கு, அதில் அந்த ஃபோட்டோ இருக்குது. ஒரு பெரிய க்யூ நிற்குது, ஒரு 1 கிலோ தூரத்துக்கு க்யூ நிற்குது. எதுக்குன்னா 2வது எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களே பிரெட்டு, அதை திருப்பி கொடுக்கறதுக்கு. அப்போ அண்ணா வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து அப்போ சேலத்தில் வந்து தங்கி சித்த வைத்தியத்தை எடுத்துக்கிட்டார். சேலத்தில் தான் அந்த வைத்தியத்தை பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தார். அந்த நேரத்தில் எனக்கு கால் முறிஞ்சு நான் காலில் கட்டு போட்டு வீட்டில் கிடக்கிறேன். அண்ணா ஒரு ரூமில் இருக்கார். ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கும், தனி இது இருக்கும். முன்பக்கத்து ரூமில் அண்ணா இருக்கார், பின்பக்கத்து ரூம்லாம் இருக்கேன். எங்கள் அவர் வந்து அப்படி உக்காந்துருப்பார். நான் இந்த பக்கம் வந்து காலை நீட்டு உட்காந்துருப்பேன். அண்ணா வந்து அந்த வைத்தியம் முதுகளெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு போய் இந்த புக்கை, எங்கள் அப்பாவுடைய லைப்ரரியில் இந்த புக்கு இருக்குது, எடுத்துகிட்டு இந்த பேஜை காட்டினார். படி அப்படின்னார். படிச்சுட்டு சொன்னார், நம்ம மக்களை இந்த அளவுக்கு பொறுப்புள்ளவர்களாக மாற்றணும் அப்படின்னார். திருப்பி கொடுக்குற அந்த ஃபோட்டோவுக்கு கீழே என்ன கேப்ஷன் போட்டிருப்பான்னாக்கா, ப்ரவுட் டு பி லண்டனர்ஸ், லண்டன் வாசிகள் என்று சொல்வதில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் நேர்மையானவர்கள். கொடுக்குறான், ஒரு கவர்மெண்ட்டு கொடுக்குறான்னா, இந்த இலவச வேட்டி சேலையில் ஒரு தடவை ஒரு 50 பேர் இறந்தாங்க தெரியுமா? ஆமாம், கேகே நகரில். யார் தெரியுமில்ல? எல்லாம் வசதியானவன். அந்த குடிசையில் இருக்கவங்க வாங்கிறதுக்கு முன்னாடி இவன் போய் நின்றுக்கிட்டான். அதில் வந்து அப்படியே ஸ்டாம்பீட்டில் தான் செத்தானுங்க. எல்லாம் வசதியானவன். ஆக ஒரு ஸ்கீமை நம்ம போட்டோம்னா ஃபெயிலியர் ஆகுறது நாமளே தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது ஒரு இது அனைத்து மக்களுக்கும் ஏன் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி அந்த நிலைமையிலேருந்து நீங்கள் போகணும். எலிஜிபிள் ஒரு க்ரைட்டீரியாவை நல்ல வசதியாக வீட்டில் 4 கார் வச்சுட்டு வந்து பஸ் ஏறி போனாங்கன்னா என்னங்க அர்த்தம்?
சார் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். சரி சார், இப்போ வந்து இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி பயம் வந்துருச்சா? 2020க்கான தேர்தல் ஒன்று இருக்குது, ஒரு வருஷத்துக்கு முன்னையே பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடி அதை இது பண்ணுறாரு, ஆரம்பிச்சுக்கிறாரு. பரீட்சை அன்றைக்கி தான் படிக்கணுங்கிறது இல்லைங்க. நீங்கள் மட்டமான நீங்கள் அவ்வளோ ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது. வருஷம் முழுக்க படிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ மருத்துவக் கல்லூரியில் நான் நிறையா ஃபெயில் ஆனது காரணம் என்னென்னா, பரீட்சைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் புக்கே எடுப்பேன். அது ஒன்று ஊர் மேய்ச்சிட்டு வருவேன். புக்கை எடுத்தால் இவ்வளோ பெரிய புக்கு கிழிச்சு போட்டால் கூட 10 ஒரு மாதம் ஆகும். அவ்வளோ பெரிய புக்கு. பரீட்சை 20 நாளில் எப்படி படிக்கிறது? அப்படியே வச்சுட்டு ஃபெயில். தேர்தலுங்கிறது வந்து காலாகால தேர்தலுக்காக நடக்கிற கட்சி இல்லை திமுக. அது எந்நேரமும் மக்கள் சேவையில் இருக்கும். தேர்தல் அன்றைக்கி போய் பிரச்சாரம் பண்ணுறதில்ல, மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அதனால தான் அவர் போகிறாரு. இல்லை, இதுக்கு முன்னே அப்படி ஒரு நிலைமையே இல்லையே. கலைஞர் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தால் தேர்தலுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னே தான் அந்த இதுவே பரபரப்பு. இதுக்கு இவர் ஒரு வருஷத்துக்கு முன்னையே அப்படின்னா தோல்வி பயம் அவருக்கு வந்து விட்டதா? இல்லை, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசில் இருந்தவங்களாம் யோக்கியமானவர்கள் இருந்தாங்க, நேர்மையான தேர்தல் நடத்தினாங்க, அது போதும். இப்போ யார் இருக்கா? அமித்ஷாவும் மோடியும் இருக்கும்போது எப்படி தேர்தல் ஆணையத்துக்கே 1000 கேள்வி வந்துருச்சுல்ல. இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஊர்வலம் போயிட்டுருக்காங்க சார். அப்போன்னா 2019, 2021, 2024 உள்ளாட்சி தேர்தல் இதில் எல்லாத்துலேயுமே திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அப்படி இருக்க இப்போ அந்த கூட்டணி வெற்றி பெறாதுன்ற பயம் வந்துடுச்சா? ஏன்னா சில 50வது திருமண ஆண்டு விழா கொண்டாடுறப்ப கூட்டணி கட்சிகளாக கூப்பிட்டு விருந்து வச்சு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, புதுசாக கட்சியை சேர்க்கணும், அவங்களுக்கெல்லாம் தொகுதிகளாக விட்டு கொடுக்கணும், அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும்ன்ட்டு அவங்க கூட்டணிக்கிட்ட கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு. என்ன கூட்டணின்னாக்க அது கெஞ்சாருதா? கூட்டணிங்கிறத இதை வந்து கெஞ்சித்தாங்க ஆகணும். இந்த காஃபி நறுமணம் மிகுந்தது, சுவை மிகுந்தது, உடலுக்கு ஆரோக்கியமானது, ஏங்க கெஞ்சிறீங்கன்னு கேட்பீங்களா? ஆமாம், அப்படி தான் ப்ரொமோட் பண்ணணும். கூட்டணின்னும் போது அவங்கக்கிட்டலாம் விட்டு கொடுத்து போகணும், இது பண்ணி தான் பேசணும், இது தான் தாஜா பண்ணி தான் பேசி ஆகணும். அமித்ஷா பேசலையா? சந்திரபாபு நாயுடுகிட்ட எப்படி போய் மோடி எப்படி பண்ணார்? நீ உக்காந்தா தான் உக்காருவேன் சந்திரபாபு நாயுடு, நீ உக்காந்தா தான் உக்காருவேன், நான் உட்காரவே மாட்டேன், முன்னாடி நிற்பேன், கை கட்டி நிற்கல. மோடி மகா 56 இன்ச்சு மார்பழகர், அது மாதிரி தான். அது ஒன்று. இப்போ வந்து இது வரைக்கும் திமுக சந்தித்த தேர்தலெல்லாம் ஒரே ஒரு எதிரி வச்சு வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. அதாவது பாஜக என்ற பாசிச எதிரி தமிழகத்தில் கால் ஊன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்து விஜய் வேட்டு வச்சுட்டார். அதனால் இன்னும் பயம் அதிகமாகி போச்சு இவருக்கு. முதல்ல விஜயை எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்க. 10 எலெக்ஷன் நின்று ஜெயித்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. 1000 பேரை கூப்பிட்டு காட்டிவிட்டாக்கா அவர்கிட்ட பயப்படுவாங்களா? ஒரு உதாரணம் சொல்கிற கேளுங்க. ஒரு டிவி வந்து சீரியல் நடத்துது. அந்த சீரியல் நடிகர்களை எல்லாம் ஊராக கூட்டிகிட்டு போய் விழா நடத்துகிறாங்க. லட்சக்கணக்கில் உட்காந்துருக்கு. உடனே அந்த சீரியல் நடிகர்கள்லாம் பிரைம் மினிஸ்டராக சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்களா? நடிகர்களை பார்க்கறதுக்கு வர்ற கூட்டங்க. முதல்ல விஜய் ஒரு தேர்தலில் ஒரு உட்கட்சி தேர்தலாக நடத்த சொல்லுங்கள், ஒரு பொதுக்குழுவை கூட்ட சொல்லுங்கள், ஒரு செயற்குழுவை கூட்ட சொல்லுங்கள், ஒரு நிர்வாகிகளை வந்து எலெக்ஷன் வச்சு ஜெயிக்க வைக்க சொல்லுங்கள். முதல்ல அவர் கட்சிக்குள்ளார எலெக்ஷன் வைக்க சொல்லுங்கள், அப்புறம் பேசலாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னு. அவரை கண்டு பயந்துக்கிட்டாரு, நீங்களாக போட்டு உங்களுக்கு உங்கள் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் ஒன்றும் செய்ய மாட்டார் போட்டிருக்கேங்கிற பதட்டத்தில் பயந்துட்டார் போட்டிருக்கு, அவர் பயந்துட்டார் போட்டிருக்கு. முதல்ல உங்களை பாருங்கள், உங்கள் முதுகில் இருக்கிற அழுக்க பாருங்கள், அப்புறம் அடுத்த முதுக சொல்லிடலாம். ஆனால் அப்படி விஜயே அவ்வளோ குறைவாக மதிப்பிடுறீங்களே. இதே ஸ்டாலின் தன்னை அப்பா என்றும் தாயுமானவர் என்று பிரபலப்படுத்தி பார்த்தாரு. ஆனால் அது நிற்க முடியல. அந்த பிம்பம் கட்டமைச்சான் கோடி கணக்கில் கொடுத்து. அது அதாவது கண்ணாடி கோட்டையில் இருந்து கல்லெறிந்து நீங்கள் வாங்கினீங்களா? அதில் ஒரு அமௌண்ட் ஏதாவது வாங்கினீங்களா? அந்த கோடிக்கணக்கில் கொடுத்தாங்களா ஒரு அமௌண்ட் ஏதாவது நீங்கள்? இல்லை, அப்படிதான் தன்னை பிம்பம் உருவாக்குறாரு. அதே தான் அது ஒரு கலைஞர் மாதிரியும் ஒரு ஜெயலலிதா மாதிரியும் ஒரு எம்ஜிஆர் மாதிரியும் உருவாக்குறாங்க. அந்த அது பப்புள்ஸ் மாதிரி
மாதிரி போயிடுச்சே சார். அது இன்னைக்கு ஸ்டாலின் பேரை கேட்டு தானே பயந்துக்கிட்டு உட்காந்து ஸ்டாலின் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுவாரான்னு சொல்லி விஜய் ஏன் பேசுறாரு? அவ்வளோ பப்புல வந்து கண்டு உங்கள் விஜய் என்னத்துக்கு பயப்படுறாரு? திமுக எதிரின்னு என்னத்துக்கு சொல்கிறாரு? அவ்வளோ பெரிய ஆள், உலக மகா ஆள், அப்படியே பூலோகமே அவருக்கு பின்னாடி இருக்குது. சந்திரமண்டலத்திலிருந்து தெரியுது க்ரௌடு. அவர் என்னத்துக்கு திமுக எதிரின்னு சொல்லிட்டு இருக்காரு? பயந்து நடுங்கிட்டாரா, பதறிட்டாரா, உதறிட்டாரா, பேந்த முழிக்கிறாரா, பெதட்டுறாரா, வளர்றாரா? சார் அதே விஜய் அவருக்கு சூட்டிய பெயர் இன்று பயங்கரமா அப்படியே கொரோனா மாதிரி பரவிட்டு இருக்கு சார். என்ன பேர்? அங்கிள், மாமா. மாமானாக்கா என்ன? அங்கிள்னாக்கா சித்தப்பாவும் உண்டு, பெரியப்பாவும் உண்டு. இவர் தொழிலுக்கு மாமாவாக தான் தெரியும். அவர் தொழிலுக்கு யாரை பார்த்தாலும் மாமான்னு சொல்றாரு போட்டு. அப்படி அவர் அந்த சினிமா துறையில் இருந்தவர் யாரை பார்த்தாலும் மாமான்னு சொல்றாரு. அப்பனா உதயநிதி உதயநிதி யாரையும் அவர் உதயநிதி யாரையும் அங்கிள்னு சொல்லலையே, இவர் தானே சொன்னாரு. சரி சார், இப்போ பார்லிமெண்ட்ல 131 பில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பில்லு பார்த்து ஏன் பயப்படுறாரு? என்ன பில்? என்ன பில் அது? பிரதமரோ முதல்வரோ அமைச்சரோ மத்திய அமைச்சரோ சிறையில் 30 நாட்கள் இருந்தால் 31 நாட்கள் தானாகவே பதவி போய்விடும்ட்டு கொண்டு வந்தார். அந்த சட்டத்தை இருட்டு கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் பயப்படுறாரு? தேவையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் இதை விட கடுமை. ஜெயலலிதாவை குற்றவாளின்னாங்க, A1 குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்தார். அன்னைக்கு ஒரு பத்திரிகையில் அவருக்கு ஆதரவாக இருக்கிற ரங்கராஜ் பாண்டே, அவர் முதலமைச்சராக இருக்கிறார், இந்த தண்டனையை முதலமைச்சராக இருப்பதை நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறதுன்னு செய்தி போட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ கேட்குறாங்க சட்ட நிபுணர்களை, குற்றவாளின்னு டிக்ளேர் பண்ண உடனே அவருடைய பதவி போய்விட்டது. இந்த மாளுக்கு இந்த ரங்கராஜ் பாண்டேயை கேட்டுக்கிட்டு இந்த ஸ்டே வாங்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுன்னு பேசிக்கிட்டது வந்தாங்க. அதெல்லாம் அந்த காலமாக நீ வாங்கன்னு பார்ப்பனாகாரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சட்டம் ஏற்கனவே அது மாதிரி தான் இருக்குது. இவர் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட உடனே போடலாங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதை வந்து எந்த நீதிமன்றத்திலையும் அதை வந்து க்ளீனாக உடச்சி தூக்கி போட்டுடலாம். அப்படிங்களா? ஆமாம். எதுக்கு பயப்படுறாரு? அது பயப்படலையே, அவர் பச்சையா சொல்றாரு. பச்சை அந்த சட்டத்தை ஏன் கொண்டு வர்றீங்க? அந்த சட்டத்தை ஏன் கொண்டு வர்றீங்க? நீ பயந்து போனதுனால தான் நீ கொண்டு வர்ற. இல்ல ஒரு அரசு மற்ற சீஃப் மினிஸ்டர் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கிற அமித்ஷா பயந்து போய் தொடர்ந்து போனதுனால சொல்லக்கூடாது. அவர் சர்வாணியெல்லாம் நனைஞ்சு போச்சுக்கிறாங்க பயத்தில், வேத்து போயிடுச்சுன்றாங்க. அந்த பயத்தில் தான் இந்த தீர்மானத்தை எல்லாம் கொண்டு வர்றாரு. எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டாங்க. தீவிரவாத தாக்குதல்னு சொல்லி போனாங்க, பேக் ஃபயர் ஆகி உலகம் முழுவதிலும் பேரை கெடுத்துக்கிட்டு விட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் ஆணையத்தை பற்றி பயங்கரமான ஏதாவது குற்றச்சாட்டுகள் வச்சு தேர்தல் ஆணையத்தையும் ஒன்றும் பண்ண முடியாமல் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அமலாக்கத்துறை ஒன்றுமே இல்லாமல் ஆகி போச்சு. பதட்டம், டெஸ்பரேட்டு, பொழைக்கிறதுக்கு வழி தெரியல, என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. இதுவே பேச்சுன்னா உள்ள தள்ளிவிட்டு ஒரு சட்டையை கொண்டு வர்றாரு. என்ன பண்ணுறது? பார்லிமெண்ட்டுக்குள்ளார மோடி நுழையிறாருங்க. ஓட் ஷோர்னு கத்துறாங்க, பேசாமல் போகிறாரு. ஒன்றும் பண்ண ஓம் பிர்லா மாற்றிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண முடியுது? ஓட் ஷோருங்கிறாங்க. பெஸ்ட் பேக்கரி விஷயத்தில் வந்து கிரிமினல்னு சொல்லி கோத்ரா ரயில் இருப்பில் கிரிமினல்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டவர் மோடி. இந்த சட்டம் முதல்ல அவங்களுக்கு தான் பாயம். இல்லை, உண்மையிலே இந்தியாவில் அதிகமாக பாதிக்கப்பட போவது திமுக கட்சி தான். அதனால்தான் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாரு. எத்தனை திமுக காரங்க வந்து ஜெயிலுக்கு போனாங்க சொல்லுங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எலெக்ஷன் நெருங்க ஏவாவேலு, முத்துசாமி, சேகர் பாபு, KKSSR ராமச்சந்திரன், KN நேரு, பொன்முடி, இவங்கெல்லாம் தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இவங்கெல்லாம் எலெக்ஷன் விற்பனர்கள், அவங்களெல்லாம் ஜெயிலில் போடுறதுக்கு என்ன சட்டம் உண்டோ அதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு அவர். சார், நீங்கள் இவ்வளோ பேர் சொன்னீங்களே, அதில் பெரும்பாலும் அதிமுகவில் இருந்து வந்த திமுக சேர்ந்தவங்க தான் அவங்க இருக்கிறாங்க சார். அப்போன்னா சம்பாரிச்சு கரெக்டாக சித்தரந்த தாஸ் வீட்டுக்கு கரெக்டாக கொடுத்துட்றாங்க, கப்பம் கட்டிடுறாங்களா? ரைட்டா, கரெக்டு.
ஆக அதிமுக ஆட்சியில் இவ்வளவும் கொள்ளை அடிச்சுட்டு திமுகவுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆக அது நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அதிமுகவில் கொள்ளை அடிச்சவங்க பூரா இங்கே வந்து தன்னை காப்பாற்றிக்கிறது இங்கே வந்திருக்கான்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. செந்தில் பாலாஜி அவரும் அதே கட்சியில் இருந்தவர் தான், அதே கட்சியில் இருந்தவர் தான். அவர் அதிமுகவில் இருந்தவர் தான். அத்தனை பேர் அதிமுகவில் இருந்தவர். ஆக நீங்க ஒத்துக்கிறீங்க எம்ஜிஆர் கூடவும் ஜெயலலிதா கூடவங்களாம் கொள்ள கூட்டங்கிறத நீங்களே சொல்றீங்க. தேங்க்ஸ். அப்பனா சித்தரஞ்சன் தாஸ் சாலையில் இருக்க குடும்பம் இவங்க தான் சரியாக கப்பம் கட்டுவார்கள் என்று 8 பேர் அமைச்சர்களாக உட்கார வச்சிருக்காங்க. இப்ப இருக்க இவருடைய ரேஷியோ ஏறிட்டே போகுது, எடப்பாடியுடைய ரேஷியோ ஏறிட்டே போகுது. மக்கள் தானாக கூடுறாங்க, அது இருக்குது. அடிமை கட்சி இதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் ஜெல்லாவில் அதை பார்த்து திரு ஸ்டாலின் மிரண்டு போய் உள்ளார். உங்களுக்கு அதனால் இதுவரையிலும் நானும் பார்க்குறேன், பழனிசாமி ஜெயிச்சிருவார், விஜய் ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல ஸ்டாலின் பயந்துட்டாரு. ஏன் அப்படி பயந்து நடுக்கிறீங்க நீங்கள்? அவரை பார்த்து பேயறிஞ்ச மாதிரி கிடக்குறீங்க. ஸ்டாலின் பயந்தான உங்களுக்கு அதுதான் ஒன்றும் இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் என்னத்துக்கு அவரை திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் கணக்கில் என்ன ஸ்டாலின் ஒரு நீர்க்குமணி வெடிச்சு போயிட்டார். அவருக்கு என்னத்துக்கு இவ்வளோ நேரத்தை செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? தேர்தல் சரியில்லைன்னா நிற்க மாட்டாருங்க பழனிசாமி. எவ்வளோ வீரர் தெரியுமில்ல? 3 தேர்தல் நிற்கலையே. தேர்தல் சரியாக இருக்காதுன்ட்டு போயிட்டார்ல. அந்த அளவுக்கு வீரமானவர். ஸ்டாலினுக்கு அந்த தைரியம் இருந்தால் எலெக்ஷன் நிற்கிறார். இல்லை, 52 வருஷம் சாதனையை தனது தந்தையால் நிகழ்த்த முடியாது, தான் நிகழ்த்தி காட்டணுன்ட்டு போட்ட அடி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. போகுது மண்கோட்டையை அது வேஸ்ட்டாக போச்சுங்கிறதுக்கு இப்போ பழனிசாமி ஆட்சியில் இருக்கார். யார் ஆட்சியில் இருக்கிறா? இப்போ வர்றவன் பூரா கட்சி ஆரம்பிக்கணும் பூரா ஸ்டாலின் ஒழிகன்றாங்க. அப்படி என்ன அர்த்தம்? அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருக்காரு. அவர் தான் ஒன்றும் இல்லையே, எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் போச்சு. ஏன் பயப்படுறீங்க? ஏன் எந்நேரம் பார்த்தாலும் ஸ்டாலின் 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 என்னத்துக்கு உளறிட்டு இருக்கிறீங்க? சரி, ஏன் உளறீங்க? அவர் தான் ஒன்றும் இல்லையே. சரி, இன்னொன்று சார், இந்த தமிழகத்துக்கு கட்சி ஆரம்பிக்கலாம் எல்லாமே திமுகவை தான் தாக்குறாங்க. காய்ச்ச மரத்தில் தாங்க கல்லடி போடும், பட்டை மரத்துக்கு மேலே அவன் கல் எடுத்து எடுப்போம். காய்ச்ச மரம் அது. ஆமாம், காய்ச்சி பழமாக காய்ச்சி தொங்குற மரம். இல்லை, எப்பயுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஆன்டி இன்கம்ஸே அதிகம். யார் ஜெயிக்கிறா? யாரு இப்போ யார் உட்காந்துருக்கா அரசியல்? அதில் இருக்கட்டும். அதாவது 49ஆம் வருஷத்தில் இருந்து இன்னைக்கு வரலும் கலைஞரை எதிர்த்து திமுக எதிர்த்து தாங்க அரசியலை நடந்துகிட்டு இருக்குது. ஆமாம், எவன் வந்தாலும் அவங்கள ஏற்றுக்கு தான் நிற்கிறான். அவங்க தான் நிற்கிறாங்க. ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி அண்ணா திமுக 5-10 உடஞ்சி தூளாக போயிடுச்சு. யார் இருக்கிறா? காங்கிரஸ் எங்கே இருக்குது? பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே இருக்குது? வைகோ கட்சி எங்கே இருக்குது? எல்லாம் மன்னர் எல்லாம் எங்க இருக்காங்க? அது மன்னர் குடும்பங்கள் எல்லாம் எங்க போச்சு? மன்னர் குடும்பம் இளவரசர்கள் வந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க நாட்டை. அவங்க கட்சியை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சியை சொல்லுங்க. சொன்னவன் பூரா காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் வந்து இன்னைக்கு வந்து அரசியல் நடத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது. இல்ல, அந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிருக்காரு. விஜய் பார்த்து கூட்டத்தை பார்த்து அங்கிள் அணிறார். அது பயங்கரமா இன்னும் பெரிய பூஸ்ட். ஏற்கனவே அந்த கேள்வி சொல்லிட்டேன். ஊழல்வாதி மறைமுகம் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. ஆமா, அவங்க எப்படி காலம் செய்வாங்க, பதவிக்கு எது காலம் செய்வாங்க, அப்படி அதே விஜய் தானே சொல்லியிருக்காரு. அவர் பேச்சில் நான் அந்த சாமர்த்தியத்தை நான் பார்த்தேன். திமுக ஊழல் கட்சி அப்படின்ட்டார். நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் ஆட்சி நடத்துவேன்னு ஒரு இடத்துல கூட தவறி கூட சொல்லலை. அவர் பேச்சை எடுத்து பாருங்க. அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கார். திமுக ஊழலை ஒழிப்பேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன் ஒரு இடத்துல கூட தவறி கூட அவர் வாயில் வரல. அவ்வளோ ஜாக்கிரதை. ஏன்னா 150 கோடி ஒரு படத்துக்கு வாங்கினது. மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கார்? வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டார். தனி பிள்ளைல ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தார். மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒத்த பைசா செலவு பண்ணியிருப்பார் அவர். சார், அப்படிப்பட்ட ஒரு ஆள் பட உலகம் உளுந்து போச்சு. அதே வருமானம் வரணும், எங்கடா வரும்னு பார்த்தாரு, அரசியலுக்கு வந்துட்டார். சார், இப்போதான் டாப் மோஸ்ட் ஹீரோ அவர் சார். அதிகமாக சம்பளம் வாங்கி. அதுதான் சொல்கிறேங்க. அவர் அதிகமாக சம்பளம் வாங்குறது உலகத்துக்கே தெரியும். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு ஜாலியாக வாழ்க்கையை நடத்தினவர். ரோல்ஸ் ராய்ஸ் கார் மன்னர்கள் வாங்குற கார். ஆமாம், அந்த மன்னர் வாங்கின கார் அவர் வாங்குறார். மன்னர் அவ்வளோ பணக்காரர். மக்களுக்கு அவர் என்ன செஞ்சார்? அதை உழைச்சி தானே இது பண்ணார். உழைச்சி தான் வாங்கினார். யார் இல்லைன்னா யாருக்காக கொடுத்தாரா?
அவ்வளோ காசு வந்து அத்தனையும் என்னத்துக்கு 150 கோடி ரூபா அளவுக்கு ஒர்த்தா அவர் நடிப்பு கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக நீங்கள் இருந்தீங்க. என்ன பண்ணார் அவர்? இன்றைக்கி அவருடைய அதெல்லாம் விடுங்க. அவர் பேச்சில் 3/4 மணி நேரம் பேச்சில் ஒரு இடத்துல கூட நான் ஊழலற்ற ஆட்சியை அமைப்பேன் ஒரு இடத்துல கூட தவறி கூட அவர் சொல்லலை. அதில் தான் அவருடைய சாமர்த்தியத்தை நான் பாராட்டுறேன். சரி, மற்றவன் ஊழல் செஞ்சால் நான் பிடிப்பேன், நான் மட்டுமே ஊழல் செய்வேன். சார் இப்போ வந்து எல்லாமே திமுக எதிராக, திரு ஸ்டாலின் எதிராக, திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக எல்லாரும் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க, போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்ன்ட்டு அரசு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆசிரியர்கள் இப்படி எல்லாருமே இப்போ போராட்டம் எங்கேயுமே எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, ஆணவ படுகொலை இப்படி எல்லாமே மீறி போயிருக்கு சார். அதனால் தமிழகத்தில் கட்டாயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கேட்டுங்க. யார் வேணாம்னா அதுக்கு தான் எங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லைங்க. உங்களுடைய ஆசையெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றீங்க, எங்களுக்கு என்ன போச்சு அதை பற்றி நாங்கள் இல்லை. இது வரைக்கும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது, தமிழகத்தில் எதிர்கட்சியே இல்லை, தான் வெற்றி பெறப்போகுது 2000. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து கொண்டே வருகிறது. இருக்கட்டுமே அப்படி வந்த கட்சியை நீங்கள் ஆதரிச்சுட்டு போங்களேன், யார் வேணாங்கிறா? போங்களேன், தான் விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறா, அவர் கூட போங்களேன், யார் வேணாங்கிறா? உங்களை யார் கையை பிடிச்சி எடுத்தா? போங்க, கூட்டிகிட்டு போவார். தனி பிள்ளைகளை உங்களையும் மடியில் உட்காரச்சு கூப்பிட்டு போனாலும் போவார். போங்க, அவர்கிட்ட போங்க. அப்படியா? மடியிலையா? வா, அப்படி தானே போகிறாரு. பிளேனில் தனியாக போனால் கூட யாராக இருந்தாலும் மடியில் உட்கார வச்சுட்டு போயிருக்காரு. யார் மடியில்? தெரியாது, அதெல்லாம் என்னது? இல்லை, இவ்வளவு தெளிவாக சொல்கிற மடியில் உட்கார வச்சுட்டு போகிறாரு. அவருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். சார் எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் விஜய் போட்டிருக்கிற அண்டர்வேர் என்ன சைஸுங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு ஆளுக்கு இது தெரியாதா? கேட்டால் சொல்லுவாங்க. போங்க. திரு உதயநிதி அவர்கள், அவரை பற்றி நீங்கள் ஏன் பேசுறீங்க? அவரை பற்றி நீங்கள் பேசுறீங்க. உதயநிதி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பால்டால் பாபுன்றாங்க. இருக்கட்டுமே, அது நீங்கள் சொல்லிக்கிறது. இவரை கூட தான் ஐஸ்கிரீம் பையங்கிறாங்க. அப்புறமா ஒருத்தர் கோசம் தான் இங்கே கார் ரேஸே நடத்தினாங்கன்னாங்க. ஆமாம், அரசு கார் வந்து உலகம் பூரா அஜித் எல்லாம் கார் ரேஸில் தான் போயிட்டு இருக்கா. உலகம் பூரா நடக்கிற ஒரு ரேஸ் நடத்துறாங்க. அதில் என்ன தப்பு? அது குறிப்பிட்டாக ஒரு நடிகைக்கோசரம் அது இது பண்ணாங்கன்ட்டு. ஆமாம், பிளேனில் தனியாக கூட்டு போகும்போது அப்படி தானே போகணும். ஓ, அவரும் விஜய் மாதிரி தானே? விஜய் போலாம், நான் போகக்கூடாதா? இல்ல, உதயநிதியும் விஜயும் ஒன்னாங்க போவேன். இல்ல, என்கிட்ட காத்திருந்தா நான் கூட தாங்க போவேன். உதயநிதியும் விஜயும் ஒன்னான்றீங்க அந்த விஷயத்துல. ஆமா, அவர் போகும்போது இவரு ஏன் போகக்கூடாது? இவர் தானே சினிமா நடிகர். ஓ, பணம். அவர் விஜய் போலாம், இவர் போகக்கூடாது. இல்ல, அவர் உழைத்து சம்பாதித்து காசில் போடுகின்றார். இவர் யாரு படத்துல? உதயநிதி யாரு? உதயநிதியும் படத்துல சம்பாரிச்சாருங்க. இவரு அவங்க அப்பா சம்பாரிச்ச காசுல போனார். இவர் ஜோக்கரா நடிச்சவர். அவர் ஹீரோவா நடிச்சவர். அவர் வந்து இது கோமாளியா நடிச்சவர். யாரு? விஜய். இவர் ஜோக்கருக்கு ஒரு ஹீரோக்கு வித்தியாசம் இல்லை. எங்களுக்கு தெரியாது. ஜோக்கரா இருக்கிறவனுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் தெரியுங்களா? அவனே ஹீரோவாகவும் நடிக்கணும், அவனே வில்லனாகவும் நடிக்கணும், அவனே காமெடியும் பண்ணணும். புரியுதா? சர்க்கஸில் கோமாளியா இருக்க வந்து சகல கலா வல்லவனா இருப்பான். அவன் தான் ஜோக்கரா இருக்க முடியும். புரியுதா? ஹீரோவா நடிக்கிறதுக்கு திறமையே தேவையில்லை. சண்டை போடுறதுக்கு ஒரு டூப் வருவான், பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள் பின்னணி பாடிடுவார், கேமரா வச்சு ஒரு பேட் ஆங்கிளே இல்லாமல் பார்த்துக்குவாங்க. வந்து பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு போயிட்டா போதும். அதுக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு திறமையே தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? வில்லனா நடிக்கிறதுக்கு திறமை வேணும், காமெடியை நடிக்கிறதுக்கு திறமை வேணும். சரி, மக்களை சிரிக்க வைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஜோக்கர், உதயநிதி இஸ் அ ஜோக்கர். பிரமாதமாக மக்களை குதூகலப்படுத்தினார், குஷிப்படுத்தினார், மக்களை மகிழ்வித்தார். அவர் ஒரு ஜோக்கர். சார்லி சாப்ளின் இஸ் கால்ட் அஸ் அ ஜோக்கர். அவர் படங்களை எடுத்து பாருங்க, எத்தனை தத்துவங்களை சொல்லியிருக்காருன்னு தெரியும். எத்தனை தத்துவங்களை சொல்லியிருக்காரு. நீங்கள் அல்லவா நீங்களும் விஜயை பார்த்து பயப்பட்டீங்க. ஐயோ, ஸ்டாலின் திமுக பயப்படி விட்டது, அதன் கூட்டணியில் பயப்பட்டுவது, கம்யூனிஸ்ட் எல்லாமே பயப்பட்டாங்க. பயப்படுறோம். நல்லா இருந்த பையன் இப்படி ஆகி போயிட்டியா, பாவம், எங்க அநியாயமா போயிட்டு பார்த்து பரிதாபப்பட்டு பயப்படுறோம். நல்லா இருந்தியே, உனக்கு ஏன் அந்த கஷ்டம், இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறியே? அமலாக்கத்துறை அதிகாரி அருண் வந்து உன் பக்கத்தில் உட்காந்து உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஒய் பிரிவு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு உளவுத்துறை அதிகாரிகள் ஒன்று வந்து நெருக்கி பணைய கைதியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம்,
உன்னை நினச்சா பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. ஐயோ எப்படி வாழ்ந்த நீ இப்படி ஆகிட்டியான்னு பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது, பயமாக இருக்குது. இன்னும் என்னன்னா அவஸ்தைப்பட போறியோங்கிற பயமே எங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் தைரியமாயிரு, உனக்கு ரொம்ப கஷ்டம் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம், தைரியமாயிரு. ஓ, ஆட்சிக்கு வந்தா? ஆட்சிக்கு இல்லை, 2026 ஆட்சிக்கு ஸ்டாலின் வந்துருவாருன்றீங்க. அவர் தான் ஆட்சியில் இருக்காரு, இல்லை இனிமேல் வரணுங்கிறது ஒன்றும் இல்லையா? ஓ, அப்போனா 2026, 2031, 2036 ஃபுல்லாகவே திமுக தான். ஆமாம், எந்த இதுவும் இல்லை. இல்லை, இந்த சந்தர்ப்பம் கிடையாது. சரி சார், நீங்கள் சொல்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னும் 7 மாதம்தான் இருக்குது 2026 தேர்தலுக்கு. நீங்கள் சொல்கிறது பலிக்குதா பலிக்கலையா பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி சார்.